வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மிலே வச்சு கடுகு பொரியிற வரைக்கும் வறுக்கலாம். நம்ம கடுகு பொரிஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அப்புறமா பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி கழுவி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். மண் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இஞ்சியே இந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போது இதுக்கு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறோம். இந்த புளியும் இதிலே போட்டு வறுத்துக்கலாம். புளியில் நாரெல்லாம் எடுத்துட்டோம். நார் கொட்டை எல்லாம் எடுத்தாச்சு. சுத்தமான புளியை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். எண்ணெய் இல்லாமல் எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம அரைச்சிடலாம். இதை இது எண்ணெய் இல்லாமல் எடுத்துட்டோம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போது இதிலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. நல்லெண்ணெய் மட்டும்தான், நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் காயிட்டோம். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இதில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் இந்த அரைச்சி வச்ச இஞ்சியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 கப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே இதில் ஒரு 1/2 கப்பு வெல்லம் சேர்க்குறோம். புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே தனியாக வந்துடுச்சு. எண்ணெய் இந்த மாதிரி தனியாக வந்தால் தான் சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ கடைசியாக நம்ம இந்த கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துக்கிறோம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு காற்று போகாத டப்பாவில் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம போட்டு வச்சோம்னா அப்படியே இருக்கும். வெளியிலே வச்சோம்னா 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 6 மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வேறு கண்டெய்னரில் மாற்றிடலாம். இப்போ இஞ்சி ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி ஒரு காற்று போகாத ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கோம். கண்ணாடி பாட்டில், கண்ணாடி கிண்ணங்க அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை இதில் போட்டுடலாம். சுவையான இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஊறுகாவை நம்ம எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சாப்பாடு எது கூட எல்லாத்துக்கூடமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.